இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஒவ்வொரு நாளும் இந்நிகழ்வின் வழியாக நமது நல்வாழ்விற்கு தேவையான பல நல்ல சிந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நமக்கு சிறப்பான அங்கீகாரம் கிடைக்கப் பெற வேண்டும் என விரும்புகிறோம். அந்த அங்கீகாரம் கிடைப்பதற்கு கடினப்பட்டு உழைக்கிறோம். பல சமயங்களில் அங்கீகாரம் நமக்கு கிடைத்தாலும் அநேக நேரங்களில் சமூகத்தினால் நாம் நிராகரிக்கப்பட்டவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிராகரிப்பு என்பது எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. நிராகரிப்பினால் நாம் கவலைகளுக்குள் சிக்குண்டு மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. நிராகரிப்பினால் நாம் படும் வேதனையை மற்றவர்களுக்கு கொடுக்காமல் இருக்க முயல்வோம். நாமும் பலரை புறக்கணித்திருப்போம், மற்றவர்களும் நம்மை புறக்கணித்திருப்பார்கள். எல்லா புறக்கணிப்புகளும் நமக்கு வலியை தருவதில்லை. நம்மையே நாம் தாழ்வாகவும் மற்றவர்களை நாம் உயர்வாகவும் நினைக்கும் போதுதான் உண்மையிலேயே நாம் நம்மால் புறக்கணிக்கப்படுகின்றோம். எனவே நம்மை பற்றி நாம் தாழ்வாக எண்ணுவதை முற்றிலும் தவிர்த்து வாழ்வோம். நாம் நம்மிடமுள்ள உயர்வு தாழ்வு மனப்பான்மையை முதலில் விட்டுவிட வேண்டும். நம்மிடத்தில் சமநோக்கு பார்வை இருக்கின்ற போது புறக்கணிப்பு என்ற ஒன்று இருப்பதாக நாம் கருதவே மாட்டோம். மற்றவர்கள் நம்மை புறக்கணிக்கின்றார்கள் என்று நாம் உணர்கிறோம் என்றால் நம்மை பற்றிய ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை நம்மிடம் இருக்கிறது என்றுதான் பொருள். ஒருவேளை நாம் உண்மையிலேயே அநியாயமாக புறக்கணிக்கப்படுகிறோம் என்று உணர்ந்தோம் என்றால் நம்முடைய வலிமை என்ன என்பதை உணர்த்துவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வாய்ப்பாக அந்த தருணங்களை நினைத்து கொள்வோம். அவ்வாறு நாம் நினைக்கிற போது கடவுளின் இரக்கமும் அருளும் நமக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் மற்றவர்களை புறக்கணித்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் அலைபேசிக்கு அடிமையாயிருந்து உங்கள் நேரத்தை விரயமாக்கினீர்களா? நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார். ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கை. இன்று நீங்கள் உங்கள் கணவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தீர்களா? திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல் உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். இன்று நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை பொறுப்புடன் செய்தீர்களா? கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. இன்று நீங்கள் மூட நம்பிக்கையை பின்பற்றி நடந்தீர்களா? கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். இன்று நீங்கள் கடவுளின் குரலுக்கு செவிமடுத்தீர்களா? மனிதர் அப்பத்தால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். இந்த நாள் முழுவதும் நாம் எப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறோம் என்று நம்மையே நாம் திரும்பி பார்த்த வேளையில் பல செயல்கள் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் சில செயல்கள் இறைவனுக்கு எதிராகவும் அமைந்திருக்கும். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன்.
மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுது. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரள் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூய ஆவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். இறைவா இன்னுடல்வும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா என்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா என்னை காத்தருள்வே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். பூவுலகில் உள்ள தூயோர் எவ்வளவோ உயர்ந்தோர், அவர்களோடு இருப்பதே எனக்கு பேரின்பம். வேற்று தெய்வங்களை தொழுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர். அவற்றுக்கு செலுத்தப்படும் இரத்தப் பலிகளில் நான் கலந்து கொள்ளேன். அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன. உண்மையாகவே என் உரிமை சொத்து வளமானதே.
அசைவுறேன். என் இதயம் மகிழ்கிறது, என் உள்ளம் அக்களிக்கிறது, என் உடலும் உம் பாதுகாப்பில் இளைப்பாரும். ஏனெனில் என்னை பாதாளத்தில் விட்டுவிட மாட்டீர், உம் அன்பன் நான் படுகுழியை காண விடமாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர், உமது திருமுன் எனக்கு நிறை மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவா, இன்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா, என்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறைவார்த்தைகள் 1 முதல் 14 முடிய. பதிலுரை பாடல் திருப்பாடல் 107, இறைவார்த்தைகள் 2 முதல் 9 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறைவார்த்தைகள் 34 முதல் 40 முடிய. அக்காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடைக்க செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, திருச்சட்டத்தில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன்மீது நீ அன்பு கூர்வது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்டம் முழுவதற்கும் இறைவாக்குகளுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் அனைவரும் தாழ்ச்சியின் மறு உருவங்களாக வாழவும் கிறிஸ்துவை நாளும் பிரதிபலிக்கவும் அழைக்கப்படுகிறோம். என்றும் நம் அன்பர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம்.
காத்தருளும். நாங்கள் தூங்கும்போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உமது அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஆகஸ்ட் 21 புனித 10ஆம் பத்திநாதர். பிரான்ஸ் நாட்டில் ரியேஸ் பகுதியில் வாழ்ந்த ஜியோவானி பட்டிசா சார்தோ மார்கரிதா பெற்றோருக்கு கிபி 1835ஆம் ஆண்டு பிறந்தார் திருத்தந்தை 10ஆம் பத்திநாதர். ஜோசப் மெல்கியோர் சார்தோ என்ற இயற் பெயரினை கொண்ட இவர் குருவாக விருப்பம் கொண்டு கிபி 1858ஆம் ஆண்டு குருவாக திருப்பொழிவு பெற்றார். மறையுறையில் சிறந்து விளங்கிய இவர் கிபி 1867ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் சால்சானோ பகுதியின் தலைமை குருவாக பொறுப்பேற்று ஆலயங்களையும் மருத்துவமனைகளையும் கட்டி எழுப்பினார். கிபி 1884ஆம் ஆண்டு மன்தூவா மறைமாவட்ட ஆயராக உயர்த்தப்பட்ட ஜோசப் அருட்பணியாளர்களுக்கும் குரு மாணவர்களுக்கும் பயிற்சி கொடுப்பதனை முக்கிய பணியாக மேற்கொண்டார். கிபி 1893ஆம் ஆண்டு திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் அவர்களால் கர்தினாலாக
உயர்த்தப்பட்ட ஆயர் ஜோசப் கிபி 1903 ஆண்டு திருத்தந்தையாக தேர்வு செய்யப்பட்டு தம் பெயரினை 10ஆம் பத்திநாதர் என்று தேர்ந்து கொண்டார். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அனைவரும் அனுதினமும் நற்கருணை உட்கொள்ளலாம் என்று அறிவித்த இவர் கிபி 1918ஆம் ஆண்டு திருச்சபையின் சட்ட திட்டங்களை திருத்தம் செய்து புதிய சட்ட தொகுப்பினை வெளியிட்டார். ஏழையாக பிறந்தேன், ஏழையாகவே வளர்ந்தேன், ஏழையாகவே இறக்க விரும்புகின்றேன் என்று கூறிய திருத்தந்தை 10ஆம் பத்திநாதர் கிபி 1914ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 20ஆம் நாள் விண்ணகம் சென்றார். தனது ஆட்சி காலத்தில் திருச்சபையில் பல்வேறு சீர்திருத்தங்களை செய்து திருச்சபையினை நன்கு வழிநடத்திய திருத்தந்தை 10ஆம் பத்திநாதரை திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் 1954ஆம் ஆண்டு புனிதராக உயர்த்தி முதலாக நற்கருணை உட்கொள்பவர்களின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித 10ஆம் பத்திநாதர் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது அழைப்புக்கேற்ற வாழ்வினை நேர்மையோடு வாழ்வதற்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நமக்கு தெரிந்த நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் எவ்வளவு அற்புதமாக இன்றைய தினத்தில் நம்மை வழிநடத்தி இருக்கிறார். பலவிதமான தீமைகளிலிருந்து நம்மளை பாதுகாத்திருக்கிறார். தனது அற்புதமான புனிதமான கரங்களால் நம்மை தொட்டு ஆசீர்வதித்திருக்கிறார். கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோம். இன்றைய தினத்தில் நமது தாய் நாட்டையும் நம்மையும் பாதுகாப்பதற்காக வெயிலென்றும் புயலென்றும் பனியென்றும் பாராமல் பணி செய்கின்ற நமது இராணுவ வீர சகோதர சகோதரர்களுக்கு ஆட்சேபிப்போம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே எங்களது தாய் நாட்டிற்காகவும் எங்களுக்காகவும் எங்கதோ கண்காணாத இடங்களிலெல்லாம் எங்களது தாய் நாட்டினுடைய எல்லை பகுதிகளிலே மழை, வெயில், புயல், பனி என்று பாராமல் இரவு பகலாக கண்ணயராது பணி செய்து கொண்டிருக்கின்ற எம் இராணுவத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களை எல்லாம் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இவருடைய தியாகத்தை ஆசீர்வதியும். இவருடைய சேவைகளுக்காக, இவருடைய குழந்தைகளுக்காக, இவருடைய குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, இதோ இவருடைய குடும்பங்களை எல்லாம் நீர் நிறைவாக ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த இராணுவ வீரர்களுக்கு தேவையான எல்லா விதமான தைரியத்தையும் நீர் மனவளத்தையும் கொடுத்துள்ளோம். ஆண்டவரே, இவர்களை எல்லா விதமான ஆசீர்வாதங்களால் நீர் நிரப்ப வேண்டும் என்ற நேரத்தில் நாங்கள் கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, உமது பிள்ளைகள் இவர்கள் மேல் என்றும் இரக்கமாயிருந்து இவர்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம் மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட்.